இப்போ டீமன்ஸ்ல நடந்துட்டு இருக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு நோய் இருக்கு. அந்த நோயினால அந்த குழந்தையால 20 வருஷம் மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். அந்த குழந்தை பேர் தான் முசான் கிபுட்சுஜி. இதுக்கடுத்து முசானை பார்த்த பாவப்பட்ட ஒரு டாக்டர் முசானை நம்ம எப்படியாவது குணப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ப்ளூ ஸ்பாட்டட் லில்லி அப்படின்னு சொல்ல போற ஒரு பூல இருந்து சீக்ரெட் மெடிசனை கண்டுபிடிச்சு அது தினமும் முசானுக்கு தராரு. ஆனா கடைசியில் அந்த மெடிசன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு முசான் அந்த டாக்டரை போட்டு தள்ளிடுறான். ஆனா போட்டு தள்ளதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது முசானுக்கு அவர் கொடுத்த மெடிசன் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு வருஷமா அந்த டாக்டர் முசானுக்கு இந்த மருந்து கொடுத்ததுனால முசானுக்கு இருந்த அந்த நோய் குணமாயிருச்சு. இதனால முசான் ஒரு டீமனாவே மாறிட்டான். இப்போ முசான் ஒரு இம்மார்டல் டீமன். என்னதான் இவ்வளவு பவர் கிடைச்சிருந்தாலும் முசானுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. அதுதான் இவனால சன்லைட்ல வெளியே போக முடியாது. அப்படியே வெளியே போனாலும் எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுவான். இந்த சைடு எஃபெக்ட் குணப்படுத்த தெரிஞ்ச ஒரே டாக்டரையும் முசான் போட்டு தள்ளிட்டான். இனி முசான் தான் மருந்து கண்டுபிடிச்சாகணும். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா முசானுக்கு ப்ளூ ஸ்பைடர் லில்லி எங்க இருக்குன்னு தெரியாது. அவனுக்கு இருக்கிற சைடு எஃபெக்ட் குணப்படுத்த முசான் ஒரு பிளான் போடுறான். அது என்ன பிளான்னா நம்ம கொஞ்சம் ஹியூமன்ஸ் வந்து டீமனா மாத்திடலாம். டீமனா மாத்தினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு டீமன் வந்து சன்லைட்ல சர்வே ஆச்சுன்னா அந்த ஒரு டீமனை நம்ம சாப்பிட்டுறலாம். இதனால வந்து நம்மளால சன்லைட்ல சர்வே ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முசான் நினைக்கிறான். இதுக்கடுத்து ஒரு 500 வருஷம் கழிச்சு ஒரு குடும்பத்துல ஒரு ட்விங்ஸ் பறக்குறாங்க. அவங்க பேர் தான் மிச்சிகாச்சு யோரிச்சி. யோரிச்சி பறக்கும்போது ஒரு கர்ஸ் மார்க்கோட பறந்ததுனால இவன் கண்டிப்பா ஒரு டீமன் தான் சொல்லிட்டு அவங்க அப்பா யோரிச்சி ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாரு. யோரிச்சிக்கு சின்ன வயசுல இருந்து ட்ரெஸ் சாப்பாடு தங்குற இடம் சொல்லிட்டு எதுவுமே சரியா கொடுக்கப்படல. இப்படி இருக்கும்போது யோரிச்சிய சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா மட்டும் தான் கேர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் யோரிச்சி தனியா ஒரு ரூம் குள்ள இருக்கும்போது மிச்சிகாச்சு யோரிச்சியை மீட் பண்ணிட்டு யோரிச்சிக்கு அவரோட ஃப்ரூட்டை கிஃப்டா தராரு. இதுக்கப்புறம் காலங்கள் போது கரெக்டா ஒரு 7 வயசு இருக்கும்போது மிச்சிகாச்சு அவரோட ட்ரெயினர் கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் யோரிச்சி அவரோட ட்ரெயினரை மீட் பண்ணிட்டு எனக்கு ஸ்வாட் ட்ரைனிங் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மிச்சிகாச்சோட மாஸ்டரும் யோரிச்சிக்கு ஸ்வாட் ஸ்விங் வந்து சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்த அடுத்த செகண்டே வந்து யோரிச்சி அந்த மாஸ்டரே தோக்கடிச்சிடுறாரு. இப்படி யோரிச்சி ஒரு சொல்லி கொடுக்குற ட்ரெயினரே டிஃபீட் பண்ண ஒரு விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. இதனால அவங்க அப்பா வந்து மிச்சிகாச்சவையும் யோரிச்சி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு உங்களோட அம்மா ஒரு நோயால இறந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு யோரிச்சி அவரோட அண்ணனை மீட் பண்ணிட்டு நீ கொடுத்த இந்த ஃப்ளூட்டை என் வாழ்நாள் வரைக்கும் நான் பத்திரமா வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறாரு. யோரிச்சி நாள் முழுக்க நடந்துமே கொஞ்சம் கூட டயர்ட் ஆகல. அப்படிதான் யோரிச்சி ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அந்த ஒரு பொண்ணுக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. அந்த ஒரு பொண்ணையை யோரிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் யோரிச்சியோட வைஃப் பிரெக்னண்டா இருக்கனால அவங்களுக்கு பிரசவம் பார்க்க ஒருத்தவங்களை கூட்டிட்டு வர யோரிச்சி வீட்டுல இருந்து வெளியே போறாரு. யோரிச்சி ரிட்டர்ன் வீட்டுக்கு வர நைட் டைம் ஆயிருது. அப்ப அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவரோட வைஃபை டீமன்ஸ் வந்து கொண்டிருக்கும். அவரோட வைஃப் இறந்து போன சோகத்துல கிட்டத்தட்ட 10 நாள் வந்து அவங்களோட வைஃப் அடக்கம் பண்ணாம அவங்க கூடயே இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த வழியா வந்து ஒரு டீமன் ஸ்லேயர் யோரிச்சியை பார்த்து அவரை சமாதானப்படுத்தி அவங்களோட வைஃப் வந்து அடக்கம் பண்ண சொல்றாங்க. அவரோட வைஃப் அடக்கம் பண்ணிட்டு யோரிச்சி வந்து இதுக்கப்புறம் இந்த உலகத்துல எந்த டீமன்ஸுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல வந்து ஜாயின் பண்றாரு. யோரிச்சி டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே அவரோட சன் பிரீத்திங்க சொல்லி தராரு. ஆனா யாராலையும் அதை வந்து கத்துக்க முடியல. இதனால யோரிச்சி அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரீத்திங் வந்து சொல்லி தர ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் எல்லா பிரீத்திங் ஸ்டைலும் வந்து உருவாகி இருக்கும். இதுக்கப்புறம் யோரிச்சி நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு இடத்துல முசானை மீட் பண்றாரு. முசான் யோரிச்சியை பார்த்து அடுத்து ஒரு செகண்ட் வந்து முசானோட கை தள்ள எல்லாமே வெட்டப்பட்டிருக்கு. முசான் யோரிச்சியை பார்த்து பயந்து அவரோட பாடியை 1800 பீஸா டிவைட் பண்ணிட்டு அந்த ஒரு இடத்துல இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு. ஆனா யோரிச்சி முசானோட அந்த 1800 பீஸ்ல 1500 பீஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. மிச்சம் அந்த 200 பீஸ் வந்து ரொம்பவே குட்டி குட்டியா இருக்கும். அதுல ஒரு பிரெயின் பீஸ்ல இருந்து மட்டும் முசான் எஸ்கேப் ஆயிருவாரு. இதுக்கப்புறம் யோரிச்சி வந்து டீமன் ஸ்லேயர் காப்ஸுக்கு போறாரு. அங்கதான் எல்லாருமே யோரிச்சி கிட்ட உங்களோட அண்ணன் வந்து ஒரு டீமனா மாறிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. யோரிச்சியை ஒரு 3 ரீசனுக்காக டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல இருந்து தூக்கிடுறாங்க. முதல் ரீசன் யோரிச்சி முசானை கொலை பண்ணாம விட்டதுக்காக. செகண்ட் ரீசன் முசான் கூட வந்த டமையாங்கிற ஒரு டீமனை தப்பிக்க விட்டதுக்காக. கடைசி ரீசன் யோரிச்சியோட அண்ணனே ஒரு டீமனா மாறிட்டாங்கிறதுக்காக. இந்த மாதிரி இந்த 3 காரணங்களை சொல்லி டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல இருந்து யோரிச்சியை தூக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் யோரிச்சி அவரோட ஃப்ரெண்ட் சுமியோஷியை மீட் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் நடந்த எல்லா கதையும் சொல்றாரு. முசானை நான் கொல்லாம விட்டுட்டேன். இதுக்கப்புறம் முசான் எவ்வளவு பேரை கொல்ல போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கமடா ஃபேமிலிக்கு அவரோட சன் பிரீத்திங்க சொல்லி தராரு. இதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு யோரிச்சிக்கு 80 வயசு ஆயிருது. அவரோட 80 வயசு இருக்கும்போது யோரிச்சி அவரோட அண்ணனை மீட் பண்றாரு. அவரோட அண்ணன் ஒரு டீமனா இருக்கிறத பார்த்து யோரிச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. யோரிச்சியோட பிரசன்ஸே அவங்களோட அண்ணனை நகர விடாத மாதிரி பயன்படுத்துது. யோரிச்சியோட அண்ணன் கொக்குஷிபு யோரிச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட்ல யோரிச்சி கொக்குஷிபு வெட்டிடுறாரு. இன்னும் ஒரு தடவை யோரிச்சி கொக்குஷிபு அட்டாக் பண்ணா கொக்குஷிபு இறந்து போயிடுவாரு. ஆனா அந்த ஒரு டைம்ல யோரிச்சி வயசாகி இறந்து போயிடுவாரு. யோரிச்சி வயசாகி இறந்து போனதுக்கு அப்புறம் கொக்குஷிபு இருக்கிற கோவத்துல யோரிச்சியோட பணத்தை வெட்டுவாரு. கொக்குஷிபு யோரிச்சி வெட்டினதுக்கு அப்புறம் தான் கொக்குஷிபுக்கு தெரிய வரும் யோரிச்சி சின்ன வயசுல இருந்து அவர் கொடுத்த ஃப்ளூட்டை பத்திரமா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நினைச்சு கொக்குஷிபு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. இதுக்கப்புறம் ஒரு 500 வருஷம் கழிச்சு கமடா ஃபேமிலி காட்டுறாங்க. இப்போ கமடா ஃபேமிலியில டாஞ்சிரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. டாஞ்சிரோ டவுனுக்கு போயிட்டு சார்கோல் வித்துட்டு வீட்டுக்கு மறுபடியும் வரும்போது தான் தெரிய வந்திருக்கும் அவனோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து டீமன்ஸ் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டாஞ்சிரோட தங்கச்சி நெசுகா மட்டும் டீமனா மாதிரி அந்த ஒரு இடத்துல உயிரோட இருந்திருப்பா. டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல ஹையர் லெவல்ல இருக்கிறவங்கள ஹஷிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து கியோங்கிற ஒரு வாட்டர் ஹஷிரா நெசுகோ கொல்ல வராரு. எல்லாருமே டீமன்ஸா மாறினதுக்கு அப்புறம் அவங்களோட மெமரிஸ்ல இருந்து மத்தவங்களை கொல்லுவாங்க. ஆனா நெசுகோ மட்டும் கண்ட்ரோலா இருக்கிறத பார்த்து கியோ நெசுகோ விட்டுறாரு. இதுக்கப்புறம்
கியூ உரோகோடாக்கின்னு சொல்லப்படுற ஒருத்தர்கிட்ட டாஞ்சிரோ ட்ரைனிங் எடுக்க சொல்றாரு. டாஞ்சிரோ 1.5 வருஷத்துக்கு அந்த உரோகோடாக்கி கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாரு. உரோகோடாக்கி டாஞ்சிரோக்கு வாட்டர் பிரீத்திங் தான் சொல்லி தராரு. 1.5 வருஷம் கழிச்சு உரோகோடாக்கி டாஞ்சிரோ கிட்ட நீ டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல சேர தகுதியான ஆளா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நிரூபிக்க இந்த ஒரு பெரிய பாறங்களை வெட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு இடத்துல உரோகோடாக்கியோட இறந்து போன ஸ்டூடெண்ட் சபிட்டா மக்கமோட ஆவி இருக்கும். அப்படியாப்பட்ட இந்த 2 பேத்தோட உதவினால டாஞ்சிரோ அந்த ஒரு பெரிய பாறங்களை வெட்டிடுறான். டாஞ்சிரோ மாதிரி டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல சேரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ஒரு இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மட்டும் டீமன்ஸ் எதுவுமே வராது. இந்த இடத்த சுத்தி நிறைய டீமன்ஸ் வந்து விட்டு வச்சிருக்காங்க. அந்த எல்லா டீமன்ஸ் கிட்ட இருந்து ஒரு 7 நாள் சர்வே பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வரணும். யார் வந்து 7 நாளும் அந்த ஒரு இடத்துல சர்வே ஆனாங்களோ அவங்க தான் கடைசியில டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல சேர முடியும். இப்போ அந்த டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ஒரு டெஸ்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான டீமன் இருக்கும். அந்த ஒரு டீமன் தான் உரோகோடாக்கியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்கும். கடைசியில டாஞ்சிரோக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வரும். தெரிய வந்தோடனே டாஞ்சிரோ அந்த ஒரு டீமனை கொண்டுருவான். கொன்னதுக்கு அப்புறம் அந்த டீமன் யார் யாரை கொண்டுச்சோ அவங்க எல்லாத்தோட ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிரும். இப்போ அந்த டெஸ்ட் முடிஞ்சிடும். அந்த ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில பேர் தான் உயிர் பழச்சிருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு காக்கா வந்து தராங்க. இந்த ஒரு காக்கா வந்து கம்யூனிகேஷனுக்கு உதவி செய்யும். எல்லா டீமன்ஸும் நம்ம சாதாரண வெப்பன்ஸ் வச்சு கொள்ள முடியாது. அதுக்குன்னே தனியா நீச்சின் ஸ்வாட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாடை ரெடி பண்ணுவாங்க. இந்த ஒரு ஸ்வாட் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறும். டாஞ்சிரோக்கு வந்து யாருக்குமே இல்லாத மாதிரி பிளாக் கலர்ல மாறி இருக்கு. எல்லா டீமன்ஸும் வந்து மனுஷங்களை சாப்பிட்றதுனால ஸ்ட்ராங் ஆகும். ஆனா நெசுகோ மட்டும் தூங்குறதுனால ஸ்ட்ராங் ஆவா. டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் டாஞ்சிரோக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மிஷன் வருது. ஒரு வில்லேஜ்ல ஒரு டீமன் வந்து பொண்ணுங்களை மட்டும் கொண்டுட்டு இருக்கோம். அந்த டீமனை கொல்றது தான் டாஞ்சிரோட மிஷன். கடைசியில டாஞ்சிரோ நெசுகோ அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஒரு டீமனை கொண்டுருவாங்க. இதுக்கப்புறம் டாஞ்சிரோ வந்து டோக்கியோக்கு போவான். அந்த ஒரு டோக்கியோல முசான் கிபுட்சுச்சி இருப்பான். முசானை பார்த்தோன்னே டாஞ்சிரோ இது முசான் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு முசானை போய் தொடுவான். இதுக்கு முன்னாடி முசானை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. முசான் தான் டாஞ்சிரோட ஃபேமிலியை டெஸ்ட்ராய் பண்ணது. டாஞ்சிரோ முசானை கண்டுபிடிச்சதும் முசான் பக்கத்துல இருக்க ஒருத்தனை டீமனா மாத்திட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அந்த ஒரு இடத்துல தான் டமாயாவும் அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து டாஞ்சிரோக்கு ஹெல்ப் பண்றாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யோரிச்சி முசானை கிரிட்டிக்கலா அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் முசான் ரொம்பவே வீக்கா இருப்பான். இதனால அவன் கண்ட்ரோல்ல இருந்த டமாயோ வந்து ரிலீஸ் ஆயிருப்பாங்க. இதுக்கப்புறம் டமாயோ முசானை நம்ம கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இது கூடவே டமாயோ டீமன்ஸா இருக்கிறவங்கள ஹியூமன்ஸா மாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. டாஞ்சிரோ முசானை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் முசான் டாஞ்சிரோ போட்டதுல ஒரு 2 டீமன்ஸ் வந்து அனுப்பி வைப்பான். அந்த ஒரு 2 டீமன்ஸும் டாஞ்சிரோ நெசுகோ டமாயோ அவங்களோட அசிஸ்டன்ட் இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா கடைசியில இவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு 2 டீமன்ஸை கொன்றுவாங்க. இதுக்கப்புறம் டாஞ்சிரோ டமாயோட வீட்ல இருந்து கிளம்பி வரும்போது தான் ஜெனிட்சுவை பார்ப்பான். டாஞ்சிரோ ஜெனிட்சு இவங்க 2 பேருமே ஒரு வீட்டுக்கு வருவாங்க. அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 3 டீமன்ஸ் வந்து ஒரு பையனை பிடிச்சி வச்சிருக்கும். அந்த ஒரு பையனை காப்பாத்த இவங்க 2 பேருமே அந்த ஒரு வீட்டுக்குள்ள போவாங்க. நம்ம ஜெனிட்சு ஸ்டார்டிங்ல ரொம்பவே பயந்தாங்கோலியா இருப்பான். ஆனா எப்போ அவன் அன்கான்சியஸ் ஆகுறாரோ அந்த ஒரு சமயத்துல அவன் தண்டர் பிரீத்திங் வந்து யூஸ் பண்ணுவான். இந்த ஸ்டேட்ல அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பான். இப்போதான் அந்த ஒரு இடத்துல இனோசுகே வருவான். இனோசுகே பீஸ்ட் பிரீத்திங் யூஸ் பண்ணுவான். ஆனா கடைசியில இவங்க எல்லாருமே அந்த டீமன்ஸை கொண்டுறாங்க. கொன்னதுக்கு அப்புறம் டாஞ்சிரோ இனோசுகே ஜெனிட்சு நெசுகோ இவங்க எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. அடுத்து இவங்க எல்லாருமே ஒரு மிஷனுக்கு போவாங்க. அந்த ஒரு மிஷன்ல தான் லோயர் மூன் 5 டீமன் வந்து இருக்கும். இந்த ஒரு டீமன் பேர் வந்து ருய். இந்த ஒரு டீமனுக்கு ஃபேமிலி இருக்கும். இந்த ஒரு ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இவங்க 4 பேருமே அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் போது அந்த இடத்துல ஒரு டீமன் ஸ்பைடர் வெப் வச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். ஆனா கடைசியில டாஞ்சிரோ இனோசுகே இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஒரு டீமனை கொண்டுருவாங்க. அந்த ஒரு டீமனை கொண்டதுக்கு அப்புறம் டாஞ்சிரோ இனோசுகே ஜெனிட்சு இவங்க 3 பேருமே தனித்தனியா பிரிஞ்சு ஒரு டீமன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனிட்சு பிரதர் டீமன் கூட சண்டை போட்டு இருப்பான். அந்த ஒரு பிரதர் டீமன் ஜெனிட்சுவை பாய்சனால அட்டாக் பண்ணிரும். பாய்சனால அஃபெக்ட் ஆனதுனால ஜெனிட்சு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அவனோட தண்டர் பிரீத்திங் யூஸ் பண்ணுவான். ஜெனிட்சு அவனோட தண்டர் பிரீத்திங் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு டீமனால ஜெனிட்சுவை பார்க்க கூட முடியாது. அந்த ஒரு ஸ்பீட்ல ஜெனிட்சு அந்த ஒரு டீமனை கொன்றுவான். ஜெனிட்சு அந்த ஒரு டீமனை கொன்னதுக்கு அப்புறம் அந்த டீமன் கொடுத்த பாய்சனால ஜெனிட்சு அந்த இடத்துல சாகர மாதிரி கிடப்பான். அந்த ஒரு நேரத்துல தான் ஷினோபுங்கிற ஒரு ஹஷிரா வந்து ஜெனிட்சுவை காப்பாத்துவாங்க. இன்னொரு பக்கம் இனோசுகே ஃபாதர் டீமன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த ஒரு டீமனுக்கு இனோசுகே டஃப் கொடுத்து தான் சண்டை போட்டுட்டு இருப்பான். கடைசியில அந்த ஒரு டீமன் வந்து அதோட ஃபைனல் ஃபார்ம் அவேக்கன் பண்ணும். இதனால இனோசுகேவால அந்த ஒரு டீமனை சமாளிக்க முடியாது. அப்பதான் அந்த ஒரு சமயத்துல கியோ வந்து அந்த ஒரு டீமனை கொண்டு இனோசுகே காப்பாத்துவான். கியோ இனோசுகே காப்பாத்துற இந்த ஒரு டைம்ல தான் டாஞ்சிரோ ரூயிக்கோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். இந்த ஒரு ஃபைட்ல தான் டாஞ்சிரோ அவனோட சன் பிரீத்திங்கை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுவான். இது வரைக்கும் யாருமே சன் பிரீத்திங் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இது சன் பிரீத்திங் தான் சொல்லிட்டு டாஞ்சிரோக்கே தெரியாது. டாஞ்சிரோ சன் பிரீத்திங் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அதுல இருந்து அந்த ஒரு டீமன் தப்பிச்சிரும். கடைசியில டாஞ்சிரோ நெசுகோ இவங்க 2 பேத்தாலே அந்த ஒரு டீமன் கூட சண்டை போட முடியாது. கரெக்டா அந்த ஒரு டைம்ல கியோ வந்து அந்த ஒரு டீமனை கொண்டு டாஞ்சிரோ நெசுகோ இவங்க 2 பேத்தையும் காப்பாத்திடுவான். இப்போ இந்த எல்லா பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே ககாயா உபயாஷிக்கு போய் பார்ப்பாங்க. முசான் டீமனா மாறினதுக்கு அப்புறம் அவனோட ஃபேமிலியில அடுத்தடுத்து பிறக்கிறவங்க 30 வயசு வரைக்கும் இந்த உயிரோட இருப்பாங்க. முசான் இறந்தா மட்டும்தான் இந்த ஒரு கர்ஸ் இந்த ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு போகும். அதனால இந்த ஒரு ஃபேமிலி பல 100 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே டீமன் ஸ்லேயர் காப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் ககாயா உபயாஷிக்கு தான் டீமன் ஸ்லேயர் காப்ஸோட லீடரா இருக்காரு. நெசுகோ இது வரைக்கும் இந்த ஒரு ஹியூமன்ஸை காயப்படுத்தாத காரணத்தினால ககாயா உபயாஷிக்கு நெசுகோ டாஞ்சிரோ கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் டாஞ்சிரோ இனோசுகே ஜெனிட்சு இவங்க 3 பேருமே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க 3 பேருக்குமே ஒரு மிஷின் வருது. முகன் ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்க எல்லாருமே காணாம போயிடுறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண இவங்க 3
பேத்தையும் ஒரு ஹஷிராவையும் அனுப்பி வைக்கிறாங்க. இவர் தான் ஃப்ளேம் ஹஷிரா, ரென்கோக்கு. இவங்க 4 பேருமே இந்த ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ட்ரெயினை கண்ட்ரோல் பண்றது என்முங்கிற ஒரு லோயர் மூன் டீமன். இந்த ஒரு டீமன் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல இமேஜினரி கனவு கொடுத்து அதுக்கப்புறமா இவங்களை கொன்னுடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 12 KCக்குள்ள ஒரு டீமன் இறந்து போன விஷயம் முசானுக்கு தெரிய வந்திருக்கும். இதனாலே முசான் எல்லா லோயர் மூன் டீமன்ஸையும் கூப்பிட்டு அவங்களை சம்மந்தமே இல்லாம கொண்டுட்டு இருப்பான். கடைசியா முசான் என்முவை கொல்லலான்னு வரும்போது என்மு முசானை பார்த்து, லார்ட் முசான், உங்க கையால சாகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். என்மோட லாயலிட்டியை பார்த்து முசான் அவனோட கொஞ்சம் பிளட்டை என்முக்கு கொடுத்து என்மோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாத்திருப்பான். இதுக்கடுத்து இப்ப பிரசன்ட்ல என்னதான் என்மோ எல்லாத்துக்கும் ஒரு நல்ல கனவு கொடுத்தாலும் கடைசியா நெசுக்கோட ஹெல்ப் மூலமா எல்லாருமே அந்த ஒரு கனவுல இருந்து வெளியே வந்துருவாங்க. இதுக்கப்புறம் டான்ஜிரோ இனோசுகே இவங்க 2 பேருமே என்மோ கூட சண்டை போடலாம்னு சொல்லிட்டு போகும்போது என்மோ ஃபுல்லாவே ட்ரெயின் கூட மெர்ஜ் ஆயிடுவான். இருந்தாலுமே டான்ஜிரோ இனோசுகே இவங்க 2 பேருமே என்மோ கூட சண்டை போட்டு என்மோட கோர் பாயிண்ட கண்டுபிடிச்சு அந்த ஒரு கோர் பாயிண்ட்ல அட்டாக் பண்ணிடுவாங்க. இதனால என்மோ சாக போறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற 200 பேசஞ்சர்ஸை கொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ ரென்கோக்கு அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற 200 பேசஞ்சர்ஸையும் என்பு கிட்ட இருந்து காப்பாத்திடுவாரு. இப்ப எல்லாருமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல அப்பர் மூன் 3 ஆகாசா வருவான். வந்த உடனே ஆகாசா டான்ஜிரோ அட்டாக் பண்ண போகும்போது ரென்கோக்கு ஆகாசாவோட கையை வெட்டி டான்ஜிரோவை காப்பாத்திடுவாரு. மத்த டீமன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஆகாசாவோட ஹீலிங் எபிலிட்டி ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். இப்ப ஆகாசா ரென்கோக்கு கிட்ட நீ வேணா டீமனா மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனா ரென்கோக்கு அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுவாரு. இதனால ஆகாசா அவனோட பிளட் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்ணி ரென்கோக்கு கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் சண்டை போடுறத டான்ஜிரோவால பார்க்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ஸ்பீடா அவங்க 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆகாசா அவனோட ஏர் டைப் அட்டாக் யூஸ் பண்ணி ரென்கோக்கு அட்டாக் பண்ணுவான். ஆனா அந்த ஒரு அட்டாக்ல ரென்கோக்கு அவரோட ஃப்ளேம் பிரீத் 4th ஃபார்ம் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிடுவாரு. ரென்கோக்கோட ஃபைட்டிங் ஸ்பீடையும் அவரோட டெக்னிக்கை பார்த்து ஆகாசாவே ரென்கோக்குவை பாராட்டுவான். ஆகாசா ரென்கோக்கு இவங்க 2 பேரும் அந்த ஒரு இடத்துல வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரோட ஃபைட்டை இனோசுகே டான்ஜிரோ இவங்க 2 பேருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஃபைட்டுக்கு நடுவில் கூட ஆகாசா ரென்கோக்கு டீமனா மாற சொல்லி கேட்பான். ஆனா ரென்கோக்கு அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அந்த ஒரு ஃபைட்ல என்னதான் ரென்கோக்கு ஆகாசாவை டேமேஜ் பண்ணாலும் அந்த ஒரு எல்லா டேமேஜும் ஆகாசா ரீஜெனரேட் பண்ணி மறுபடியும் ரென்கோக்கு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ரென்கோக்கு அவரோட ஃப்ளேம் பிரீத்திங் 5th ஃபார்ம் ஃப்ளேம் டைகரை யூஸ் பண்ணுவாரு. ஆகாசா இதுக்கு எதிராக அவனோட பிளட் டீமன் டிசார்டர் டெக்னிக் யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு அட்டாக்கோட ஃபைனல்ல 2 பேத்துக்குமே அந்த ஒரு இடத்துல அடிபட்டு இருக்கும். ஆனா ஆகாசா ஈஸியாவே ரீஜெனரேட் பண்ணிடுவான். ஆனா ரென்கோக்கு டயர்டா நின்னுட்டு இருப்பாரு. ஆகாசா மறுபடியும் ரென்கோக்கு கிட்ட நீயும் டீமனா மாறிடு, பாத்தியா நான் எப்படி ரீஜெனரேட் பண்றேன்னு, இந்த மாதிரி நீயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனா ரென்கோக்கு அதுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணுவாரு. ஃப்ளேம் பிரீத்திங் 9th ஃபார்ம் ஹெல் ஃபயர்னு சொல்லும்போது ரென்கோக்கோட அனிமேஷன்லாம் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. ஆகாசாவும் அவனோட டிஸ்ட்ரக்டிவ் டெத் அனிஹிலேஷன் டைப்பை யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு ஃபைட்டோட முடிவுல ஆகாசா ரென்கோக்கோ பஞ்ச் பண்ணுவான். ஆகாசாவோட கை ரென்கோக்கோட வயித்தை கிழிச்சிட்டு முதுகு பின்னாடி போய் நிற்கும். ஆனா பதிலுக்கு ரென்கோக்கும் ஆகாசாவோட பாதி பாடி வெட்டி இருப்பாரு. ஆனா ஆகாசா அதெல்லாம் ஹீல் பண்ணிடுவான். ஆனா அப்போ ஆகாசா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, ஆனா நீ இப்ப சாக போற, தயவு செஞ்சு டீமனா மாறிடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ ரென்கோக்கு ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாப்பாரு. ரென்கோக்கு சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அம்மா ரென்கோக்கு கிட்ட சொல்லியிருப்பாங்க, ரென்கோக்கு எல்லாருமே பிறக்கும் போதே ஸ்ட்ராங்கா பறக்கிறது இல்ல, அப்படி ஸ்ட்ராங்கா பிறந்தவங்க கண்டிப்பா வீக்கா இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும், நீயும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க, அதனால நீயும் வீக்கா இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சாகணும், உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஜென்டிலான ஒரு பையன் எனக்கு மகனா கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ரென்கோக்கு யோசிச்சு பார்த்துட்டு ஆகாசோட பாதி தலையை வெட்டிடுவாரு. ஆகாச ரென்கோக்கு அடிக்க வரும்போது ஆகாசோட கையை பிடிச்சி ரென்கோக்கு லாக் பண்ணி வைப்பாரு. அந்த ஒரு டைம் வந்து நைட்ல இருந்து டேவா மாறிட்டு இருக்கும். ஆகாசா சூரியனை பார்த்து பயந்துட்டு இருப்பான். டான்ஜிரோவும் இனோசுகேவும் ஆகாசா கொல்ல வருவாங்க. ஆகாசா வேற வழியே இல்லாம அவனோட 2 கையும் அவனே வெட்டிக்கிட்டு அந்த ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவான். அப்போ டான்ஜிரோ கோவத்தோட ஆகாசா மேல ஸ்வாட தூக்கி வீசிட்டு, ஹே தைரியமே இல்லாத பயந்தாங்கொழி, எதுக்கு இப்ப எங்களை பார்த்து பயந்து ஓடுற, நாங்க எல்லாருமே சாதாரணமான மனுஷங்க, அதனால எங்களுக்கு அடிபட்ட அவங்கள மாதிரி ஹீல் பண்ண முடியாது, நீ நியாயமே இல்லாம சண்டை போட்டு இருக்க, உன்கிட்ட மட்டும் ரீஜெனரேஷன் எபிலிட்டி இல்லைன்னா ரென்கோக்கு உன்னை எப்பயோ போட்டு தள்ளிருப்பாரு, ரென்கோக்கு ஒன்னும் உன்கிட்ட தோக்கல, ரென்கோக்கு உன்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், அவரோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எங்களை காப்பாத்திட்டு அவங்க கூட சண்டை போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல டான்ஜிரோ கத்தி அழுதுட்டு இருப்பான். கடைசியா ரென்கோக்கு டான்ஜிரோ கூப்பிட்டுட்டு அவரோட லாஸ்ட் வேர்ட்ஸை சொல்லுவாரு. டான்ஜிரோ நீ யூஸ் பண்ற பிரீத்திங் ஸ்டைல் என்னன்னே தெரியலன்னு என்கிட்ட சொன்னேன், எங்களோட ஃப்ளேம் ஹாசிரா ஜெனரேஷன் புக்ல அதை பத்தி ஏதாவது எழுதி இருக்கும், அதை வேணா போய் படிச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இது என் ஃபேமிலி கிட்ட சொல்லு, எனக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கு, அவன் பேரு செஞ்சிரோ, அவனோட மனசை சொல்ற பாதையை அவனை தேர்ந்தெடுக்க சொல்லு, அதுக்கப்புறம் என் அப்பா கிட்ட உடம்பு நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னு சொல்லிரு. அப்புறம் டான்ஜிரோ உன்னோட தங்கச்சி நெசுகோ ட்ரெயின்ல இருக்கிற நிறைய மக்களை காப்பாத்திருக்கா, யார் என்ன சொன்னா என்ன, நான் சொல்றேன், உன் தங்கச்சி டீமனா இருந்தாலும் அவ டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல ஒரு ஆள் தான். அதுக்கப்புறம் இனோசுகே டான்ஜிரோ உங்க 2 பேத்துக்கிட்டே நான் சொல்றேன், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க ஒரு நாள் கண்டிப்பா ஹாசிராவா மாறுவீங்க. இது எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் ரென்கோக்கோட கண்ணுக்கு அவங்களோட அம்மா தெரியுறாங்க. சிரிச்சுக்கிட்டே ரென்கோக்கு அதே இடத்துல இறந்து போறாரு. ரென்கோக்கோ பார்த்து டான்ஜிரோ ஜெனிட்சு இவங்க 2 பேருமே அழுதுட்டு இருக்காங்க. அப்ப இனோசுகே இவங்க 2 பேத்தையும் பார்த்து நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, அழக்கூடன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். ரென்கோக்கு இறந்து போனதை நினைச்சு ரென்கோக்கோட காக்கா கூட அழுகுது. ரென்கோக்கோட காக்கா எல்லாத்துக்கிட்டே போயிட்டு ரென்கோக்கு இறந்து போன விஷயத்த சொல்லுது. கடைசியா ககாயா உபயாசிக்கு என்னதான் ரென்கோக்கு இறந்து போயிருந்தாலும் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற 200 பேசஞ்சர் காப்பாத்திட்டு தான் அவன் இறந்து போயிருக்கான்னு நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாரு. இதுக்கடுத்து டான்ஜிரோ ரென்கோக்கு சொன்ன கடைசி வார்த்தைகளை அவங்களோட ஃபேமிலி கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு போறான். ஒரு காலத்துல ரென்கோக்கோட
அப்பவும் ஒரு ஹஷிராவா தான் இருந்திருப்பாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரென்கோக்கோட அம்மா வந்து நோய் வந்து இறந்து போயிருப்பாங்க. இதனால ரென்கோக்கோட அப்பா ரொம்பவே குடிச்சு டிப்ரெஷனுக்கு போயிருப்பாரு. இதோட சேர்த்து யாரை பார்த்தாலுமே ரொம்ப ரூடா தான் பிஹேவ் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் டாஞ்சிரோ அவங்க வீட்டுக்கு வந்த போது கூட டாஞ்சிரோ கிட்ட ரொம்பவே ரூடா பிஹேவ் பண்ணுவாரு. டாஞ்சிரோட இயரிங்ஸை பார்த்தோன்னே ரென்கோக்கோட அப்பா டாஞ்சிரோ ஒரு சன் பிரீத்திங் யூசர்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாரு. டாஞ்சிரோ ரென்கோக்கு சாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு ரென்கோக்கோட தம்பி கிட்ட சொல்லிட்டு போயிடுவான். அன்னைக்கு சாயந்தரம் ரென்கோக்கோட தம்பி அவனோட அப்பா கிட்ட ரென்கோக்கு சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரென்கோக்கோட அப்பா ரென்கோக்கு இறந்து போனதை நினைச்சு அழுதுட்டு இருப்பாரு. ரென்கோக்கு இறந்து போனதுக்கு அப்புறம் டாஞ்சிரோ இனோசுகே ஜெனிட்சுங்க 3 பேருமே அவங்களுக்கு கொடுத்த மிஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாவே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல டோக்கியோல இருக்கிற என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல டீமன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வரும். அதனால அதை பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண டென்கன் ஊசின்னு சொல்ல போற ஒரு ஹஷிரா அவரோட 3 வைஃபையும் அந்த ஒரு இடத்துக்கு ஸ்பை பண்ண அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனா கொஞ்ச நாளாவே அவங்க கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் வரது நின்று இருக்கும். இதனால அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அங்க இருக்கிற டீமன்ஸை பத்தி விசாரிக்கிறதுக்காகவும் டென்கன் ஊசி, டாஞ்சிரோ, இனோசுகே ஜெனிட்சுங்க 3 பேரை கூட்டிட்டு அந்த என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் போவாரு. அந்த இடத்துக்கு போனோன்னே இவங்க 4 பேருமே பிரிஞ்சிருவாங்க. அந்த ஒரு இடத்துல தான் டாக்கின்னு சொல்ல போற அப்பர் மூன் 6 டீமன் வந்து இருக்கும். அந்த ஒரு டீமன் என்ன பண்ணுவோம்னா ஜெனிட்சுவை பிடிச்சி லாக் பண்ணி வச்சிரும். இதுக்கப்புறம் டாஞ்சிரோவும் டாக்கியை கண்டுபிடிச்சு டாக்கி கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். டாஞ்சிரோட வாட்டர் பிரீத்திங் வந்து டாக்கி கிட்ட வேலை செய்யாது. டாக்கி கிட்ட ஒரு பெல்ட் வந்து இருக்கும். இந்த ஒரு பெல்ட் யூஸ் பண்ணி டாக்கியால எல்லா ஹியூமன்ஸையும் லாக் பண்ணி அவங்களை சீல் பண்ணி வைக்க முடியும். டாக்கி இந்த ஒரு பெல்ட்டுக்குள்ள நிறைய ஹியூமன்ஸை சீல் பண்ணி வச்சிருப்பா. டாஞ்சிரோ டாக்கி கூட சண்டை போடுற இந்த ஒரு சமயத்துல டென்கன் அவரோட ஒரு வைஃபை கண்டுபிடிச்சு அவங்களை ரெஸ்கியூ பண்ணிடுவாரு. இன்னொரு பக்கம் இனோசுகே அண்டர் கிரவுண்ட்ல சத்த வரதை பார்த்து அண்டர் கிரவுண்ட் தோண்டி அதுக்குள்ள போய் பார்ப்பான். கிரவுண்டுக்குள்ள ஒரு பெரிய இடம் வந்து இருக்கும். அந்த ஒரு இடத்துக்குள்ள தான் டாக்கியோட பெல்ட் வந்து நிறைய ஹியூமன்ஸை சீல் பண்ணி வச்சிருக்கும். இனோசுகே அந்த ஒரு பெல்ட் கூட சண்டை போட்டு நிறைய ஹியூமன்ஸ் ரெஸ்கியூ பண்ணிடுவான். அந்த ஒரு இடத்துல தான் டென்கனோட 2 வைஃப் வந்து இருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல ஜெனிட்சும் சீல்ல இருந்து ரிலீஸ் ஆயிடுவான். ரிலீஸ் ஆன ஜெனிட்சு வந்து தூங்கிட்டு இருப்பான். இதனாலே அவன் தண்டர் பிரீத்திங் யூஸ் பண்ணுவான். ஜெனிட்சோட தண்டர் பிரீத்திங் வந்து ரொம்ப ஸ்பீடா பவர்ஃபுல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு பெல்ட் வந்து முழுசா சாகாது. அப்பதான் அந்த இடத்துக்கு டென்கன் வந்து அந்த ஒரு பெல்ட்டை போட்டு தள்ளிடுவாரு. கரெக்டா இந்த ஒரு சமயத்துல தான் டாஞ்சிரோ வந்து அவனோட சன் பிரீத்திங் யூஸ் பண்ணிட்டு டாக்கி கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆரம்பத்துல நம்மளுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா தெரிஞ்ச டாக்கி வந்து டாஞ்சிரோ சன் பிரீத்திங் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வீக்கா தெரிய ஆரம்பிச்சிருப்பா. ஏன்னா டாஞ்சிரோட சன் பிரீத்திங் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். டாக்கியால அதை ஹேண்டிலே பண்ண முடியாது. இந்த ஒரு ஃபைட்ல டாஞ்சிரோ அவனோட டிசிபி டோட்டல் கான்சென்ட்ரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு டிசிபி வந்து யூசரோட பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் வந்து அதிகப்படுத்தும். இந்த ஒரு டிசிபியை குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஒரு டிசிபி யூஸ் பண்ணணும்னா யூசர் அவங்களோட பிரீத்தை ஹோல்ட் பண்ணி ஆகணும். டாஞ்சிரோ அவனோட சன் பிரீத்திங் இந்த டோட்டல் கான்சென்ட்ரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு டாக்கியை கிட்டத்தட்ட கொன்றுவான். டாஞ்சிரோ டாக்கியை கடைசி ஸ்லாஷ் பண்ண போகும்போது டாஞ்சிரோ கீழே விழுந்துருவான். ஏன்னா அவன் ரொம்ப நேரமா டிசிபி யூஸ் பண்ணிருப்பான். அதுக்கு மேல டாஞ்சிரோவால பிரீத்தை ஹோல்ட் பண்ணிருக்க முடியாது. இதுக்கப்புறம் டாக்கி வந்து டாஞ்சிரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது நெசுகோ வந்து ஒரு இடத்துக்கு வந்து டாஞ்சிரோ காப்பாத்தி டாக்கி கூட சண்டை போடுவா. நெசுகோ வந்து ஒரு இடத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பா. டாக்கியோட ரீஜெனரேஷன் எபிலிட்டியோட நெசுகோட ரீஜெனரேஷன் எபிலிட்டி வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். அதோட மட்டும் இல்லாம நெசுகோ இந்த ஒரு இடத்துல பிளட் டீமன் ஆட்லாம் யூஸ் பண்ணுவா. நெசுகோட பிளட் வந்து கொஞ்சம் டாக்கி மேல பட்டதுக்கு டாக்கியோட ஃபுல் பாடி ஏறி ஆரம்பிச்சிருக்கும். நெசுகோ ரொம்பவே ஈஸியா டாக்கி அடிச்சு பறக்க விட்டுருப்பா. இந்த ஒரு ஃபைட்டுக்கு நடுவில் கொஞ்சம் ஹியூமன்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த ஹியூமன்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் பிளட் வந்து லீக் ஆயிட்டு இருக்கும். இதை பார்த்து நெசுகோ வந்து அந்த ஒரு ஹியூமன்ஸை அட்டாக் பண்ண போவா. ஆனா கரெக்டா அந்த ஒரு சமயத்துல டாஞ்சிரோ வந்து நெசுகோ தடுத்துட்டு இருப்பான். இந்த ஒரு டைம்ல அந்த ஒரு இடத்துக்கு டென்கன் வந்து நீ அப்பர் மூன் 6 பார்க்க ரொம்ப வீக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்கியோட தலையை ஒரு செகண்ட்ல வெட்டிடுவாரு. இன்னொரு பக்கம் டாஞ்சிரோ அவங்க அம்மா பாடுற பாட்டை நெசுகோக்கு பாட வச்சு நெசுகோ தூங்க வச்சிருவான். இன்னொரு பக்கம் டென்கன் வந்து டாக்கி கிட்ட நீ அப்பர் மூணு இல்ல நீ ரொம்ப வீக்கா இருக்கும் தலை உன் கையில இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருப்பாரு. டென்கன் சொன்னதை கேட்டு அழுதுகிட்டே டாக்கி அவளோட அண்ணன் கியோட்டாரோ கூப்பிடுவா. கியோட்டாரோ வந்து டாக்கியோட உடம்புக்குள்ள இருந்து வெளியே வருவான். கியோட்டாரோ வந்த உடனே டென்கனோட தலையில அவனோட பாய்சன் வச்சு அட்டாக் பண்ணிடுவான். கியோட்டாரோ டென்கனை பார்த்து நான் பார்த்த மத்த ஹஷிராஸ் மாதிரி நீ கிடையாது, நீ ரொம்பவே டேலண்டடா பறந்துருக்க, இந்த ஒரு விஷயம் நான் ரொம்பவே ஜலசா ஃபீல் பண்ண வைக்கிது, அதனால நான் உன்னை சீக்கிரம் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவான். பதிலுக்கு டென்கன் வந்து இது நான் ரொம்ப டேலண்டடா இருக்கானா, கியோமி மாதிரி நானும் டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கிடையாது, முயிச்சிரோ மாதிரி நான் 2 மாசத்துலயே ஹஷிராவா மாறல, அப்புறம் ரென்கோக்கு கூட என்னோடவே ரொம்பவே டேலண்டடானவன், எனக்கு மொத்தம் 9 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து இருந்தாங்க, எனக்கு 15 வயசு இருக்கும்போது அதுல 7 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, நானும் என்னோட தம்பியும் மட்டும் தான் கடைசியில உயிரோட இருந்தோம். என்னோட தம்பி என்னோட 2 வயசு சின்ன பையன், என் தம்பிக்கு என்னோட அப்பாவோட மைண்ட் செட் தான் இருந்தது, ஆனா எனக்கு அப்படி இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல ஜாயின் பண்ணேன்னு சொல்லிட்டு டென்கன் என்ன பண்றாருன்னா டாக்கியோட தலையை 2வது வாட்டி வெட்டி கியோட்டோரோட கழுத்துல ஸ்கிராச் போட்டுறாரு. இந்த ஒரு டைம்ல தான் இனோசுகே, ஜெனிட்சு, டாஞ்சிரோங்க 3 பேருமே அந்த ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த ஒரு இடத்துல இருந்து வெளியே போயிடுறாங்க. இப்போ டாக்கி டென்கன் அட்டாக் பண்ண வரா. அப்போ ஜெனிட்சு அவனோட லைட்னிங் பிரீத்திங் யூஸ் பண்ணி டாக்கி அடிச்சு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். அந்த புழு பொம்பளை நாங்க பாத்துக்கிறோம், இந்த ஒரு மேண்டிஸ் பையனை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இனோசுகே ஜெனிட்சுக்கு ஹெல்ப் பண்ண போயிடுறான். ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. டென்கன் வந்து டாஞ்சிரோவை கியோட்டாரோ கூட சண்டை போட விடாம அவர் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கியோட்டாரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த ஒரு ஃபைட்டுக்கு நடுவில் டாக்கியோட பெல்ட் வந்து டென்கன் அட்டாக் பண்ண வருது. அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு டென்கன் வந்து கியோட்டாரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஃபுல்லாவே இந்த ஒரு ஃபைட்ல அந்த ஃபைட்டோட அனிமேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும்.
டென்கன் அவரோட சவுண்ட் பிரீத்திங் ஃபோர்த் ஃபார்ம் யூஸ் பண்ணி கியோட்டோரோட அட்டாக் எல்லாத்தையுமே கவுண்டர் பண்ணிடுவாரு. அப்போ கியோட்டோரோ அந்த ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டு டென்கனோட வைஃப் ஹினாச்சிரோ அட்டாக் பண்ண போவான். அப்போ டாக்கியோட பெல்ட் எல்லாமே டென்கனை சுத்தி கவர் பண்ணிருக்கும். அப்போ டாஞ்சிரோ அவனோட வாட்டர் பிரீத்திங் சன் பிரீத்திங் கம்பைன் பண்ணிட்டு கியோட்டோரோ அட்டாக் பண்ணி ஹினாச்சிரோவை காப்பாத்துவான். அப்போ டென்கனும் அந்த ஒரு இடத்துக்கு வந்து டென்கன் கியோட்டோரோட தலையை வெட்ட போவாரு. ஜெனிட்சு இனோசுகே இவங்க ரெண்டு பேருமே டாக்கி கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இனோசுகே டென்கன் கியோட்டோரோட தலையை வெட்ட போறதை பார்த்துட்டு நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் டாக்கியோட தலையை வெட்டி ஆகணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான் இன்னும் வேக வேகமா. ஏன்னா ரெண்டு பேரோட தலையை ஒரே டைம்ல வெட்டினாதான் இவங்க ரெண்டு பேருமே சாவாங்க. இன்னொரு பக்கம் டென்கன் டாஞ்சிரோ இவங்க ரெண்டு பேருமே கியோட்டோரோட தலையை வெட்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்ப கியோட்டோரோனோட பிளட் டீமன் ஆட்டை யூஸ் பண்ணுவான். இது ரொம்ப ஆபத்தானு சொல்லிட்டு டென்கன் கியோட்டோரோ தனியா கூட்டிட்டு போயிருவாரு. அப்ப டாக்கி வந்து டாஞ்சிரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவா. டாஞ்சிரோ இனோசுகே ஜெனிட்சு இவங்க மூணு பேருமே டாக்கி கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. டென்கன் பாய்சனால அஃபெக்ட் ஆனதுனால டென்கனோட ஸ்பீடு வந்து ஸ்லோ ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அடுத்து டாஞ்சிரோ ஜெனிட்சு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களோட பிரீத்திங் ஸ்டைலை யூஸ் பண்ணி டாக்கியை இனோசுகே அட்டாக் பண்ண விடாம தடுப்பாங்க. அப்போ இனோசுகே வேகமா போயிட்டு டாக்கியோட தலையை கஷ்டப்பட்டு வெட்டி டாக்கியோட தலையை கையில எடுத்துட்டு ஓடிட்டு இருப்பான். அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த ஒரு இடத்துல கியோட்டோரோ வந்து இனோசுகே அட்டாக் பண்ணிடுவான். கியோட்டோரோ இங்க இருக்கான அப்ப டென்கனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு டாஞ்சிரோ பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல டென்கன் வந்து கை வெட்டப்பட்டு அன்கான்சியஸா இருப்பாரு. அப்போ டாக்கி வந்து டாஞ்சிரோ அட்டாக் பண்ண வரா. அப்ப ஜெனிட்ஸ் வந்து டாஞ்சிரோ காப்பாத்தி அந்த அட்டாக் அவன் மேல வாங்கிக்கிறான். எல்லாத்துக்குமே சார் என்னால யாரையுமே பாதுகாக்க முடியலன்னு சொல்லிட்டு டாஞ்சிரோ அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான். டாஞ்சிரோ முடிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு இடமே அழிஞ்சு போயிருக்கு. அப்ப கியோட்டோரோ டாஞ்சிரோ கிட்ட உன் கூட அந்த ஹஷிராவும் உன்னோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க. உன்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அப்புறம் உன்னோட தங்கச்சி அளவு கூட நீ ஸ்ட்ராங்கா இல்ல, என்ன அண்ணன் நீ உனக்கு வெக்கமல்ல அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டோரோ டாஞ்சிரோட விரல உடைச்சு டாஞ்சிரோ ராகிங் பண்ணிட்டு இருக்கான். நீ வேணா டீமனா மாறிடு, நீயும் தங்கச்சியும் சேர்ந்து நாங்க பண்ற மாதிரி பண்ணுங்க, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா மாறிடலாம், நீ மட்டும் டீமனா மாறினா உனக்கு நிறைய பவர் கிடைக்கும், எனக்கு அதுல விருப்பம்னு சொல்லிட்டு டாஞ்சிரோ பாய்சன் கொண்டு யூஸ் பண்ணிட்டு கியோட்டோரோ அட்டாக் பண்ணிடுறான். இதனால கியோட்டோரோ வந்து ஸ்லோ ஆயிடுறான். அப்ப டாஞ்சிரோ வந்து கியோட்டோரோட தலையை வெட்ட போறான். இதை பார்த்து டாக்கி வந்து டாஞ்சிரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஒரு அட்டாக்கை ஜெனிட்சு தடுத்து அந்த ஒரு இடத்துல மாஸ் என்ட்ரி தரான். நீ என்னதான் ஸ்பீடா இருந்தாலும் உன்னோட நான் ரொம்பவே ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்கி சொல்லும் போது ஜெனிட்சு லைட்னிங் பிரீத்திங் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் காட் லைக் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல டாக்கியோட தலையை வெட்டி எடுக்கிறான். அப்ப கியோட்டோரோனோட பிளட் டீமன் ஆட்டை யூஸ் பண்ணி டாஞ்சிரோ கிட்ட இருந்து தப்பிச்சிடறான். கியோட்டோரோ டாஞ்சிரோவை கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு டாஞ்சிரோட கண்ணை குத்தலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல டென்கன் வந்து டாஞ்சிரோவை காப்பாத்துறாரு. டாஞ்சிரோ கியோட்டோரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறான். அப்ப கியோட்டோரோ வந்து டாஞ்சிரோட தவடாலே குத்திடுறான். அப்பதான் டாஞ்சிரோக்கு கர்ஸ் மார்க் வந்து ஓபன் ஆகும். இந்த ஒரு கர்ஸ் மார்க் வந்து யாரோ ஒருத்தங்க மரணத்தோட விளிம்புல இருந்தாலும் இல்லனா மத்த டீமன்ஸ்ல கர்ஸ் மார்க் ஓபன் பண்ணா அது மூலமா உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த ஒரு கர்ஸ் மார்க் வந்து யூசரோட ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, டியூரபிலிட்டி, ஸ்டாமினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இன்னொரு பக்கம் ஜெனிட்சு டாக்கி அடிச்சு பறக்க விட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த ஒரு இடத்துக்கு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இனோசுகே வருவான். நீங்க என்னோட ஃபிளெக்சிபிலிட்டியை ரொம்பவே குறைச்சு மதிப்பிடுறீங்க, என்னால என்னோட ஆர்கன்ஸோட பொசிஷனை கூட மாத்த முடியும், அதோட மட்டும் இல்லாம நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மவுண்டன்ஸ்ல, உங்களோட பாய்சன்ல என்ன எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இனோசுகே ஜெனிட்சு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டாக்கியோட தலையை வெட்டுறாங்க. இன்னொரு பக்கம் டென்கன் டாஞ்சிரோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கியோட்டோரோட தலையை வெட்டுறாங்க. கியோட்டோரோ டாக்கி இவங்க ரெண்டு பேரோட தலையும் பறந்துகிட்டே ஒரே டைம்ல கீழே வந்து விழுது. இப்பதான் அவங்க ரெண்டு பேரோட பிளாஷ்பேக்கை காமிப்பாங்க. கியோட்டோரோ பறக்கும் போதே ரொம்ப அசிங்கமா பறந்துருப்பான். இதனால ஊர் மக்கள்லாம் கியோட்டோரோ ஒதுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கியோட்டோரோட அம்மா கூட நீ எனக்கு பறந்துருக்கவே கூடாது, நீ ரொம்பவே அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு கியோட்டோரோ டெய்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. கியோட்டோரோ சின்ன வயசுல இருந்து புழு, பூச்சி, பாம்பு இதெல்லாம் சாப்பிட்டு தான் வாழ்வான். அப்பதான் கொஞ்ச நாள் கழிச்சு டாக்கிங்கிற உண்மையை வந்து பறந்துருப்பா. கியோட்டோரோக்கு யாரையுமே பிடிக்காது, ஆனா அவன் தங்கச்சி உண்மையை மட்டும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் உண்மை கஸ்டமரோட கண்ணிலே ஹேர் பின்னை வச்சு குத்திடுவா. இதனால அவங்க எல்லாருமே சேர்ந்து உண்மையை பயங்கரமா அடிச்சு போட்டுருவாங்க. உண்மையை சாகர நிலைமையில கிடப்பா. கியோட்டோரோ உண்மையை பார்த்துட்டு கடவுளை உண்மையை மட்டும் என் கிட்ட இருந்து எடுத்துறாதீங்க, இல்லைன்னா உங்க எல்லாத்தையும் நான் கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்ப கியோட்டோரோ உண்மையை அட்டாக் பண்ணாங்க எல்லாத்தையுமே கொன்றுவான். அப்பதான் அந்த ஒரு இடத்துக்கு அப்பார்ட்மெண்ட் 2 டூமா வந்து இவங்க ரெண்டு பேத்தையுமே டீமனா மாத்திருப்பான். இந்த அப்பார்ட்மெண்ட் 2 டூமாக்கு இனோசுகேக்கு ஒரு பெரிய லிங்க் வந்து இருக்கு. இதை நான் இன்ஃபினிட்டி கேஸ்டில் ஆர்க்ல வந்து சொல்றேன். இப்ப கடைசி அவங்க ரெண்டு பேரும் நெருப்புல நடந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இவங்களோட ஸ்டோரி முடியுது. இவங்க எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் டீமனை கொன்ன விஷயம் ககாயா உபியாஷிக்கு தெரிய வருது. ககாயா உபியாஷிக்கு இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. டாஞ்சிரோ, இனோசுகே, ஜெனிட்சு, நெசுகோ இந்த ஒரு ஜெனரேஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா ஒரு நாள் வந்து நம்ம முசானை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அடுத்து டென்கன் அவரோட வைஃப் டாஞ்சிரோ, நெசுகோ, இனோசுகே, ஜெனிட்சு இவங்க எல்லாத்தையுமே வந்து ரெஸ்கியூ பண்றாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் 6 டீமன்ஸை கொன்ன விஷயம் முசானுக்கு தெரிய வருது. இதனால முசான் எல்லா அப்பார்ட்மெண்ட் டீமன்ஸையும் இன்ஃபினிட்டி கேஸ்டலுக்கு சமன் பண்ணிருக்கான். இப்போ நம்ம எல்லா அப்பார்ட்மெண்ட் டீமன்ஸை பார்த்துடலாம். அப்பார்ட்மெண்ட் 5 கியோக்கு, அப்பார்ட்மெண்ட் 4 ஹான்டெங்கோ, அப்பார்ட்மெண்ட் 3 ஆகாசா, அப்பார்ட்மெண்ட் 2 டூமா, கடைசியா அப்பார்ட்மெண்ட் 1 கொக்குஷிபு. இந்த ஒரு இன்ஃபினிட்டி கேஸ்டல் இன்ஃபினிட்டி ரூம்ஸ் அண்ட் ஹால்ஸ் இருக்கிற another dimension. இந்த ஒரு இன்ஃபினிட்டி கேஸ்டல கண்ட்ரோல் பண்றது நாகிமேங்கிற ஒரு டீமன். இப்போ முசான் அந்த ஒரு இடத்துக்கு வந்து 113 வருஷம் கழிச்சு அப்பார்ட்மெண்ட் டீமன்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்கு. இறந்து போனது அப்பார்ட்மெண்ட் 6 டாக்கி கியோட்டாரோ. அப்புறம் பல நூறு வருஷமா நான் கேட்கிற ப்ளூ ஸ்பைடர் லில்லியை வந்து யாருமே என்ன கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முசான் கடுப்பாயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இங்க இருக்குன்னு ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிருக்கேன். ஸ்வாட் ஸ்மித் வில்லேஜ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முசான் கிட்ட சொல்றான். இதை கேட்ட முசான் கியோகோ, ஹான்டெங் இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே அந்த ஒரு வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறான். இன்னொரு பக்கம் டாஞ்சிரோ வந்து கோமால இருக்கான். கோமால இருக்கும்போது யோரிச்சு அவங்க ஃபேமிலி கூட பேசின பாஸ்ட் எல்லாம் ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு போகுது. இப்போ டாஞ்சிரோ கோமால இருந்து எந்திக்கிறான். கோமால இருந்து எந்திக்கிறது பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜெனிட்சு எப்படி அனுப்பிச்சிட்டான், அதனால அவனை ஒரு மிஷினுக்கு அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. டாஞ்சிரோ எல்லாத்துக்கிட்டையும் இனோசுகே எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க. இனோசுகே சாவோட விளிம்புல தான் இருந்தான், அவனுக்கு நிறைய பாய்சன் அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க.
ஓ அப்படியே விஷயம், எனக்கு இப்போ இனோசுக்கு சீலிங்ல தொங்கிட்டு என்னையே பாக்குற மாதிரி ஒரு இல்யூஷன் வருது அப்படின்னு டான்ஜிரோ சொல்றான். இப்போ எல்லாருமே சீலிங் மேல பாக்குறாங்க, பார்த்தா இனோசுக்கு அங்க தொங்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இனோசுக்கு ஒரு மிஷின் வருது, அதனால அந்த ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ண அவன் போயிடுறான். இதே டைம்ல டான்ஜிரோட ஸ்வாட்ஸ்மித் ஹாங்கனேசுகா டான்ஜிரோக்கு ஒரு நியூஸ் வாட் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டிருப்பாரு. இதனால டான்ஜிரோ அதை என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜுக்கு போவான். அந்த ஒரு வில்லேஜ் யாருமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மறைமுகமா தான் வச்சிருப்பாங்க. இப்போ டான்ஜிரோ அந்த ஒரு வில்லேஜுக்கு வந்துடும். அந்த வில்லேஜோட சீஃப் டான்ஜிரோ கிட்ட ஹொட்டாரா ஹாங்கனேசுகா தொலைஞ்சு போயிட்டாரு, நாங்களும் அவரை தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வில்லேஜ்ல இப்போ விண்டாசிராவோட தம்பி கன்யா, லவ் ஹஷிரா, மிட்சுரி, மிஸ்டர் ஹஷிரா, முயிச்சிரோ இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்த ஒரு வில்லேஜ்ல கொட்டச்சுங்கிற ஒரு சின்ன பையன் இருப்பான், அவனும் டான்ஜிரோ ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. இப்போ நைட் டைம் ஆயிருது, கியோக்கும் ஹாண்டெங்கவும் அந்த ஒரு வில்லேஜுக்கு வந்துடுறாங்க. அந்த டைம்ல டான்ஜிரோ நெசுக்கு அவங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ முயிச்சிரோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து டான்ஜிரோ எழுப்பி என்னோட ஸ்வாட்ஸ்மித் காணாமூரியை காண அவரை நீ பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னோட ஸ்வாட்ஸ்மித்தை காண நம்ம சேர்ந்து போயிட்டு அவங்களை தேடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜிரோ கேட்கறான். நீயே மத்தவங்களை பத்தி இவ்வளவு கேர் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முயிச்சிரோ கேட்கறான். அதுக்கு டான்ஜிரோ நம்ம யாருக்காவது நல்லது பண்ணா அவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜிரோ சொல்றான். இந்த ஒரு பதில கேட்டு முயிச்சிரோ ஷாக்கிங்கா டான்ஜிரோ பார்த்துட்டு இருப்பான். டான்ஜிரோ முயிச்சிரோ நெசுக்குவங்க மூணு பேருமே பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒரு இடத்துக்கு ஹாண்டெங்கோ வருவான். ஹாண்டெங்கோ செம ஸ்பீடா மூவ் ஆவான். இருந்தாலும் முயிச்சிரோ ஹாண்டெங்கோட தலையை வெட்டிடுவான். அப்ப அந்த வெட்டப்பட்ட தலையில இருந்து ஒரு உடம்பு முளைக்கும், அந்த வெட்டப்பட்ட உடம்புல இருந்து ஒரு தலை முளைக்கும். இப்ப ஹாண்டெங்கோ ரெண்டா பிரிஞ்சுட்டு அந்த ரெண்டு பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அதுல ஒருத்தன் விசிறி வச்சுட்டு லைட்டா ஸ்விங் மட்டும் தான் பண்ணுவான். அதுக்கே முயிச்சிரோ பல மீட்டர் தள்ளி போயிட்டு விழுந்துருவான். இன்னொருத்த ஒரு ஸ்டாஃப் வச்சிருப்பான், அதை கீழே தட்டும் போது டான்ஜிரோட உடம்புல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். அந்த ஒரு டைம்ல கென்யா வந்து அந்த ரெண்டு டீமனோட தலையை வெட்டிடுவான். இப்ப அது நாலா மாறிடும். அதுல ஒரு டீமனுக்கு ஃபிளைங் எபிலிட்டிலாம் இருக்கும். அந்த ஒரு டீமன் டான்ஜிரோவா தனியா கூட்டிட்டு போயிடும். இன்னொரு டீமன் கென்யாவை சிவியர் அட்டாக் பண்ணிடும். இந்த ஒரு டைம்ல கொட்டச்சு ஒரு டீமன் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அந்த ஒரு டீமன் கிட்ட இருந்து கொட்டச்சுவை முயிச்சிரோ காப்பாத்துவான். அப்ப கொட்டச்சு ஹாங்கனேசுக்கு ஆபத்துல இருக்காரு, அவரை போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவான். அதனால ரெண்டு பேருமே அவர் காப்பாத்த போயிட்டு இருப்பாங்க. இந்த டிவைடான 4 டீமன்ஸுமே எமோஷன்ஸை பேஸ் பண்ணதா இருக்கும். ஆங்கர், ஜாய், சேட், பிளஷர். இதுல இருக்கிறதுலே ஜாய் தான் பவர்ஃபுல்லா இருக்கும். அதுதான் டான்ஜிரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. டான்ஜிரோ அந்த ஒரு ஃபைட்ல அந்த டீமனை நம்ம டிவைட் பண்ணா அது வீக் ஆகிட்டே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பான். இன்னொரு பக்கம் ஆங்கர், பிளஷர், சேட் இவங்க மூணு பேருமே கென்யா நெசுகோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுல பிளஷர் ரொம்ப ப்ரூட்டலா நெசுகோ அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அப்ப நெசுகோவோட பிளட் டீமன் ஆட்ட யூஸ் பண்ணுவா. நெசுகோவோட பிளட் டீமன் ஆட்ட ஒரு பிங்க் கலர் ஃபயர் மாதிரி வந்து மத்தவங்களை எரிக்குது. நெசுகோ பிளஷரோட விசிறி எடுத்து பிளஷரையே பறக்க விட்டுருவா. அப்ப ஆங்கர் நெசுகோ அடிச்சு அவனோட ஸ்டாஃப் எடுத்து நெசுகோட தொண்டையில குத்தி எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்றான். இதே டைம்ல டான்ஜிரோ ஜாய் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்ப டான்ஜிரோ ஜாயோட நாக்கிலே கத்தி வச்சு குத்திட்டு ஜாய் மூலியமா பறந்துகிட்டு நெசுகோட இடத்துக்கு வந்துருவான். வந்த உடனே டான்ஜிரோ ஆங்கர் கிட்ட இருந்து நெசுகோ காப்பாத்திடுவான். அடுத்து நெசுகோவோட பிளட் டீமன் ஆட்ட யூஸ் பண்ணி ஆங்கரை எரிச்சிட்டு இருப்பா. அப்ப அந்த ஒரு இடத்துக்கு பிளஷர் வந்து டான்ஜிரோ நெசுகோ ரெண்டு பேத்து மேலே அவனோட விசிறியை ஸ்விங் பண்ணுவான். அந்த ஏரோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த பிரஷரை டான்ஜிரோ நெசுகோ ரெண்டு பேத்தாலே தாங்க முடியாது. இதே டைம்ல வில்லேஜ்ல டீமன் அட்டாக் நடந்துட்டு இருக்கும். மிட்சுரி வேகமா ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல கொட்டச்சுவும் முயிச்சிரோவும் கனமொரி ஒரு டீமன் கிட்ட இருந்து காப்பாத்துவாங்க. முயிச்சிரோட ஸ்வாட் வந்து ரொம்ப டேமேஜா இருக்கும். கனமொரி முயிச்சிரோ கிட்ட உங்களுக்கு ஒரு புது ஸ்வாட் வந்து இருக்கு, அது என்னோட ஒர்க் ஷெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனமொரி அவரோட ஒர்க் ஷெட்டுக்கு முயிச்சிரோ கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இப்போ எல்லாருமே கனமொரியோட ஒர்க் ஷெட்டுக்கு வந்துருவாங்க. அந்த ஒரு இடத்துல தான் அப்பர் மூன் 5 கியோக்கு வந்து இருக்கும். இன்னொரு பக்கம் டீமன்ஸ் வந்து வில்லேஜ் மக்கள் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். கரெக்டா அந்த டைம்ல மிட்சுரி வந்து அந்த டீமன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு இருப்பாங்க. மிட்சுரி வந்து ரொம்ப ஸ்பீடா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இதே டைம்ல அப்பர் மூன் 4 வந்து டான்ஜிரோ நெசுகோ ரெண்டு பேத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துரும். இன்னொரு பக்கம் கியோக்கு வந்து ஒரு பானை சமன் பண்ணுவோம். அந்த பானைக்குள்ள நிறைய ஸ்வாட்ஸ்மித் வந்து அடிப்படை நிலைமையில இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கொட்டச்சு காணாமருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்களோட கண்ணு முன்னாடி கியோக்கு அவங்க எல்லாத்தையும் போட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருப்பான். கியோக்கு வந்து நிறைய பார்ட்ஸ் வச்சிருப்பான். அந்த ஒரு பாட்குள்ள வந்து அவன் டெலிபோர்ட் ஆகிட்டே இருப்பான். இப்போ கியோக்கு 1000 நீடில் ஃபிஷ் கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் எடுப்பான். அந்த பாட்குள்ள வந்து நிறைய மீன் வந்து வரும். அந்த மீன் வந்து செம ஃபாஸ்டா அது வாய்க்குள்ள இருந்து நிறைய நீடில் வந்து த்ரோ பண்ணா அந்த எல்லா நீடில் கிட்ட இருந்து முயிச்சிரோ தப்பிச்சிருவான். இப்போ அந்த மீன் எல்லாமே அவங்களோட நீடில கொட்டச்சு காணாமரி இவங்க மேல விடும். ஆனா முயிச்சிரோ வந்து அவங்க ரெண்டு பேத்தையும் காப்பாத்திட்டு எல்லா நீடிலையும் அவன் மேல வாங்கிப்பான். முயிச்சிரோ அவங்க ரெண்டு பேத்தையும் தப்பிச்சு போக சொல்லுவான். அவங்க ரெண்டு பேருமே போயிருவாங்க. அப்போ கியூக்கு அவனோட வாட்டர் பிரிசனை யூஸ் பண்ணுவான். கியூக்கோட பிளட் டீமன் வாட்டர் பிரிசன் வந்து மியூச்சிரோ சுத்தி ஒரு தண்ணி மாதிரி வந்து மியூச்சிரோ லாக் பண்ணி வச்சிரும். இதே டைம்ல நெசுகோ வந்து அவளோட பிளட் டீமன் டான்ஜிரோட ஸ்வாட்ல யூஸ் பண்ணுவா. இப்போ டான்ஜிரோட ஸ்வாட்ல நெசுகோட பிளட் டீமன் இருக்கும். அப்போ அதுல டான்ஜிரோ வந்து கர்ஸ் மார்க் ஓபன் பண்ணி சன் பிரீத்திங் யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு ஃபார்ம்ல டான்ஜிரோ வந்து செம்ம பவர்ஃபுல்லா இருப்பான். அந்த 4 டீமன்ஸ் கண்ணுக்கும் டான்ஜிரோ வந்து யோரிச்சி மாதிரி தெரியும். அந்த டீமன்ஸோட தலையை டான்ஜிரோ செம்ம ஃபாஸ்டா வெட்டிடுவான். டான்ஜிரோ என்னதான் அந்த ஒரு 4 டீமன்ஸோட தலையை வெட்டினாலும் அந்த 4 டீமன்ஸ் வந்து சாக மாட்டாங்க. அப்பதான் டான்ஜிரோக்கு தெரிய வரும் இன்னொரு 5th டீமன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டான்ஜிரோட ஸ்மெல்லிங் எபிலிட்டி யூஸ் பண்ணி அந்த 5th டீமன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவான். அந்த 5th டீமன் வேற யாருமே இல்ல, ஹாண்டன்சு தான். ஹாண்டன்ஸோட 4 எமோஷன்ஸ் தான் இந்த டீமன்ஸ். ஆனா டான்ஜிரோ அந்த ஒரு டீமனை கொல்ல விடாம இந்த 4 பேர் வந்து தடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப கென்யா வந்து அந்த ஒரு 5th டீமன் வந்து கண்டுபிடிச்சிருவான். டான்ஜிரோ அந்த ஒரு 4 டீமனை சமாளிச்சிட்டு இருப்பான். அந்த 5th டீமன் வந்து ரொம்பவே குட்டியா இருக்கும். இருந்தாலும் கென்யாவால அந்த ஒரு டீமனை கொல்ல முடியாது. அப்போ அந்த ஒரு டைம்ல ஆங்கர் வந்து கென்யாவை கொல்ல வரும். அப்ப கென்யாவுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து ஞாபகம் வரும். கென்யா சனாமியோட அம்மா வந்து ரொம்பவே குட்டியா இருப்பாங்க. அதுக்கு மாற அவங்களோட அப்பா வந்து ரொம்பவே பெருசா இருப்பாரு. அவங்க அப்பா வந்து தினமும் கென்யா சனாமி இவங்களை அடிக்க வருவாரு. அவங்க அம்மா தான் அவங்க ரெண்டு பேரும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அந்த அடி எல்லாத்தையும் அவங்க மேல வாங்கிப்பாங்க. ஒரு நாள் அவங்களோட அப்பா வந்து இறந்து போயிருவாரு. கென்யா சனாமிக்கு வந்து 6 சிபிலிங்ஸ் வந்து இருப்பாங்க. அன்னைக்கு நைட் இவங்களோட அம்மா ஒரு டீமனா மாறிட்டு அவங்களோட 6 சிபிலிங்ஸ் வந்து கொன்னுடுவாங்க. கென்யாவே கொல்ல வரும்போது சனாமி அவங்களோட அம்மாவை கொன்னுடுவான். அடுத்து இவங்க ரெண்டு பேருமே வந்து டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல சேருவாங்க. சனாமி வந்து ஹஷிராவா மாறிடுவான். ஆனா கென்யா வந்து இன்னும் ஹஷிராவா மாறாம இருப்பான். இதை எல்லாத்தையும் கென்யா
கென்யா போய் யோசிச்சு பார்ப்பான். அப்ப ஆங்கர் கிட்ட இருந்து கென்யாவை டான்ஜிரோ வந்து காப்பாத்துவான். அப்ப அந்த ஒரு இடத்துக்கு சாட் வந்து டான்ஜிரோ மேல அட்டாக் ரிலீஸ் பண்ணுவான். அந்த ஒரு எல்லா அட்டாக்கையும் டான்ஜிரோக்கு பதிலா கென்யா வந்து வாங்கிப்பான். இப்ப டான்ஜிரோ அந்த ஒரு 5th டீமனை கொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போது டான்ஜிரோ பின்னாடி ஒரு புதுசா ஒரு டீமன் வந்து வரும். அந்த ஒரு டீமன் வந்து நிறைய மரக்கட்ட மாதிரியான டிராகன்ஸை யூஸ் பண்ணி டான்ஜிரோ அட்டாக் பண்ணும். அந்த ஒரு அட்டாக்ல இருந்து நெசுகோ டான்ஜிரோ காப்பாத்திடுவா. இப்பதான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. டான்ஜிரோ அந்த ஒரு டீமனை கொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஆங்கர் அந்த ஒரு இடத்துக்கு வந்து எல்லா 3 டீமன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல கியோக்கு வந்து கனமுறையை கொள்ள வருவான். அந்த வீட்டுக்குள்ள தான் ஹான்கெனசுகா இருப்பாரு. அவர் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷனா ஸ்வாட் வந்து செஞ்சுட்டு இருப்பாரு. கியோக்கு வந்து அவர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் ஒரு கான்சென்ட்ரேஷனா ஸ்வாட் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. கியோக்கு பண்ண ஃபைனல் அட்டாக்ல ஹான்கெனசுகோட மாஸ்க் வந்து உடைஞ்சிடும். இப்பதான் அவரோட ஃபேஸ் வந்து காமிப்பாங்க. இப்போ வெளியே முயிச்சிரு அந்த ஒரு வாட்டர் பிரிசனுக்குள்ள மிஸ்ட் பிரீத்திங் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி வெளியே வந்துருவான். இப்பதான் முயிச்சிரோட ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. முயிச்சிரோட அப்பா வந்து விறகு வெட்ட வேலை பார்த்துட்டு இருப்பாரு. முயிச்சிரோட அம்மா வந்து உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. ஒரு நாள் பயங்கரமா மழை பெஞ்சு புயல் அடிச்சிட்டு இருக்கும். அப்போ முயிச்சிரோட அப்பா வந்து மலைக்கு மேல மூலிகை செடி எடுக்க போவாரு. அப்போ முயிச்சிரோட அப்பா வந்து மலைக்கு மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவாரு. முயிச்சிரோட அம்மா வந்து உடம்பு சரியில்லாம இறந்து போயிருவாங்க. முயிச்சிரோக்கு ஒரு அண்ணன் இருப்பான். அவன் பேரு யூச்சிரோ. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே தனியா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு டீமன் வந்து முயிச்சிரோட அண்ணனை வந்து கொன்னுடும். இதுக்கப்புறம் முயிச்சிரோ அந்த ஒரு டீமனை பயங்கரமா அடிச்சு போட்டு வச்சிருப்பான். பகல் வந்தோடனே அந்த ஒரு டீமன் வந்து இறந்து போயிடும். இது எல்லாத்தையும் முயிச்சிரோ யோசிச்சு பார்த்த உடனே அவரோட கர்ஸ் மார்க் அவர் ஓபன் பண்றாரு. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கர்ஸ் மார்க் ஒருத்தவங்க ஓபன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கியோக்கோவால முயிச்சிரோ சமாளிக்கவே முடியல. இதனால கியோக்கோ நம்ம முயிச்சிரோ சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு போறான். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல அவன் பாட்ல இருந்து அவன் வெளியே வந்துட்டு ஒரு பாம்பு மாதிரி இருக்கான். என்னதான் கியோக்கோ ஒரு புது டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு போனாலும் முயிச்சிரோட கர்ஸ் மார்க் முன்னாடி கியோக்கோ வந்து தோத்துறான். இதுக்கடுத்து டான்ஜிரோ, கென்யா, நெசுகோ இவங்க 3 பேத்தையும் தான் காமிக்கிறாங்க. இவங்க 3 பேத்தால அந்த ஒரு டீமனை சமாளிக்கவே முடியல. அப்பதான் அந்த ஒரு இடத்துக்கு கரெக்டா மிச்சுரு வராங்க. மிச்சுரு வந்து வேற லெவல்ல சண்டை போடுறாங்க. அந்த ஒரு டீமனே மிச்சுரு பார்த்து ஷாக் ஆகுது. அந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில மிச்சுரியால சமாளிக்க முடியல. அப்பதான் உங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்து ஞாபகத்துக்கு வருது. மிச்சுரு வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க. அவங்களோட முடி வந்து பிங்க் கலர்ல இருந்திருக்கும். இதனாலே அவங்கள யாருமே கல்யாணம் பண்ண முன் வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல இருந்து ஜாயின் பண்ணுவாங்க. சர்பன் ஹாஜிரா ஒபனாய் வந்து இவங்க நல்லாவே கேர் பண்ணிருப்பாரு. இது எல்லாமே இப்போ இவங்களோட மைண்ட்ல வருது. இதனால இப்போ இவங்க கர்ஸ் மார்க் ஓபன் பண்ணிடுறாங்க. இதனால மிச்சுரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுறாங்க. இந்த ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு டான்ஜிரோ, கென்யா, நெசுகோ இவங்க 3 பேருமே அந்த ஒரு மெயின் பாடியை டெஸ்ட்ராய் பண்ண போறாங்க. அந்த ஒரு மெயின் டீமன் வந்து குட்டி அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கு. டான்ஜிரோ கிட்டத்தட்ட அது ஒரு கழுத்தை வெட்டிடுறான். அப்பதான் அந்த ஒரு டீமன் வந்து ரொம்ப பெருசா மாறிடுது. அப்ப நெசுகோவோட பிளட் டீமன் ஆட்ட யூஸ் பண்ணி அந்த டீமனை எரிச்சு விட்டுறா. இப்போ எல்லாருமே சண்டை போட்டு அந்த டீமனோட சேர்ந்து மலையில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இப்போ அந்த டீமனோட ரீஜெனரேஷன் எபிலிட்டி வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இது இன்க்ரீஸ் பண்ணனும்னா அந்த ஒரு டீமன் வந்து ஹியூமன்ஸை சாப்பிட்டாகணும். தூரத்துல கொஞ்சம் ஹியூமன்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு டீமன் வந்து அந்த ஒரு ஹியூமன்ஸை கொல்ல போது டான்ஜிரோ கையில வேற ஸ்வாட் இல்ல. அப்ப அந்த ஒரு இடத்துக்கு முயிச்சிரோ எல்லாருமே வராங்க. முயிச்சிரோ ஒரு ஸ்வாட் வந்து டான்ஜிரோக்கு கொடுக்குறான். அந்த ஒரு ஸ்வாட் எடுத்துக்கிட்டு டான்ஜிரோனோட சன் பிரீத்திங் யூஸ் பண்ணி அந்த டீமனோட தலையை வெட்டிடுறான். இப்ப நைட் டைம்ல இருந்து டே டைமா மாறிட்டு இருக்கு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஒரு டீமன் சாகாம மக்களை துரத்திட்டு இருக்கு. இப்ப டே டைம் ஆனதுனால நெசுகோ வேற எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப டான்ஜிரோ நெசுகோ காப்பாத்துறதா இல்ல அந்த ஒரு ஹியூமன்ஸை காப்பாத்துறான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கான். அப்ப நெசுகோ வந்து டான்ஜிரோ உதச்சு விட்டு போய் அவங்களை காப்பாத்து அந்த மாதிரி சொல்றா. அந்த ஒரு மெயின் டீமன் வந்து அந்த ஒரு பெரிய பாடியோட இதயத்துக்குள்ள வந்து இருக்கு. இப்ப கடைசியா டான்ஜிரோ வந்து அந்த ஒரு டீமனோட தலையை வெட்டுறான். இதனால அந்த ஒரு டீமன் வந்து இறந்து போயிருது. இப்ப அந்த ஒரு டீமனை டான்ஜிரோ கொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களை காப்பாத்துறதுக்காகவும் அந்த ஒரு டீமனை கொல்றதுக்காகவும் நெசுகோ வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அப்ப யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி நெசுகோ சன்லைட்ல சாகாம உயிரோட இருக்கா. கமடா ஃபேமிலி வந்து சன் பிரீத்திங் யூஸர்ங்கிறதுனால நெசுகோ வந்து சன்லைட் எதுவுமே பண்ணல. இப்ப டே டைம் ஆனதுனாலையும் அந்த ஒரு மெயின் டீமனை கொன்னதுனால இன்னொரு டீமன் வந்து இறந்து போயிருது. இப்ப மூசான் வந்து 2 அப்பர்மன் டீமன் இறந்து போனதுனால சம கடுப்பாகிறான். இப்ப இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வந்து ரெஸ்கியூ பண்றாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் விண்டர்ஷிரா, சனாமே, சர்பன்ட் ஹாஜிரா, ஓபனா இவங்க 2 பேருமே ஒரு மிஷினுக்கு வராங்க. அந்த ஒரு இடத்துல நிறைய டீமன்ஸ் இருக்கு. அந்த எல்லா டீமன்ஸையும் இவங்க ஈஸியாவே போட்டு தள்ளிடுறாங்க. அங்க இருக்கிற மெயினான டீமனா சனாமே போட்டு தள்ள போகும்போது அந்த ஒரு டீமன் வந்து இன்ஃபினிட்டி கேஸ்டல் வழியே தப்பிச்சு போயிருது. இதுக்கு அடுத்து ஹஷிரா மீட்டிங் வந்து வைக்கிறாங்க. இந்த ஒரு மீட்டிங்ல கர்ஸ் மார்க்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கர்ஸ் மார்க் அவேக்கன் பண்றாங்க. 25 வயசுக்குள்ள இறந்து போயிருவாங்க. அடுத்து இப்போ நெசுகோ வந்து சன்லைட்ல வெளியே போறதுனால நெசுகோ தேடி முசான் வந்து வரும். அப்ப நம்ம முசான் கூட சண்டை போட இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகணும். அதே மாதிரி ஹஷிராவா இல்லாதவங்களையும் நம்ம ஸ்ட்ராங்கா மாத்தணும். இதனால ஹஷிரா ட்ரைனிங் வந்து நாங்க கொடுக்க போறோம் அப்படி சொல்றாங்க. இந்த ஒரு ஹஷிரா ட்ரைனிங்ல ஹஷிராவா இல்லாதவங்கள ஹஷிராவே வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே டென்கன் கிட்ட ஸ்டாமினா ட்ரைனிங் வந்து எடுப்பாங்க. அடுத்து முயிச்சிரோ கிட்ட மூவ்மெண்ட் ட்ரைனிங் வந்து எடுப்பாங்க. அடுத்து மிச்சிரு கிட்ட ஃபிளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் வந்து எடுப்பாங்க. அடுத்து ஓபனா கிட்ட ஸ்வாட்ஸ்மேன் ட்ரைனிங் வந்து எடுப்பாங்க. இதுக்கு அடுத்து சானாமே கிட்ட ஸ்லாஷ் ட்ரைனிங் வந்து எடுப்பாங்க. கடைசியா கியோமி கிட்ட மசில் ட்ரைனிங் வந்து எடுப்பாங்க. இதுக்கு அடுத்து காகையோ ஒபியாஷிகி கிட்ட இருந்து டான்ஜிரோக்கு ஒரு லெட்டர் வரும். அந்த ஒரு லெட்டர்ல கியோ வந்து ரிட்டையர் ஆக போறான். அவனோட மனசை நீதான் மாத்தணும்னு சொல்லிட்டு காகையோ ஒபியாஷிகி டான்ஜிரோ கிட்ட லெட்டர் எழுதிருக்காரு. இதுக்காக டான்ஜிரோ வந்து ஃபுல் டைமா கியோ வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான். இதனால கியோ வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. என்ன சபிட்டோ அவங்க எல்லாத்தையும் உரோகோடாக்கி தான் ட்ரைனிங் பண்ணாரு. இதுக்கு அடுத்து டீமன் ஸ்லேயர் எக்ஸாம்ல அங்க இருக்கிற ஒருத்தரை கூட சாக விடாம சபிட்டோ அங்க இருக்கிற எல்லா டீமன்ஸையும் வந்து போட்டு தள்ளலாம். ஆனா கடைசியா சபிட்டோ வந்து ஒரு டீமன் கையால இறந்து போயிட்டான். அவனால மட்டும்தான் நாங்க டீமன் ஸ்லேயர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணோம். அதனால நான் வந்து ஹஷிராவா இருக்க தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு கியோ சொல்றாரு. அதுக்கு டான்ஜிரோ வந்து அவர் உங்களை நம்பி அவரோட பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்து தானே இறந்து போனாரு. இப்ப அவருக்காக நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். டான்ஜிரோ சொன்னதை கேட்டு கியோ வந்து மனசு மாறிடுவாரு. இதுக்கு அடுத்து டான்ஜிரோ, ஜெனிட்சு, இனசுகி இவங்க 3 பேருமே எல்லா
ஹஷிரா ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கடைசியா கியோமே கிட்ட வராங்க. இப்போ இவங்க எல்லாருமே கியோமியோட ட்ரைனிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்பதான் கியோமி வந்து அவரோட பிளாஷ்பேக்க சொல்றாரு. இவர் ஒரு காலத்துல ஒரு கோவில்ல அனாதை குழந்தைங்களை பாத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் ஒரு பையன் எங்களோட ரூல்ஸ் மீறி நைட் டைம்ல வெளியே போனான். இதனால ஒரு டீமன் வந்து அவனை கொலை பண்ண வந்தது. அவன் அந்த ஒரு டீமன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எங்களோட இடத்த வந்து காட்டி கொடுத்துட்டான். அந்த ஒரு டீமன் உள்ள வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொண்டுச்சு. கடைசி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் உயிரோட இருந்தா. நான் அந்த ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஒரு டீமன் வந்து போட்டு தள்ளிட்டேன். ஆனா விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு பொண்ணு வந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் தான் அந்த ஒரு குழந்தைகளை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டா. நான் கொன்ன டீமன் வந்து சூரிய ஒளி பட்டதுனால எரிஞ்சு போயிருச்சு. அதனால என்கிட்ட ப்ரூஃப் எதுவுமே இல்ல. அதனால என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில உபியாசிக்கு தான் என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு என்ன காப்பாத்தி டீமன் ஸ்லேயர் ஆக்கணும்னு சொல்லிட்டு கியோமே டான்ஜிரோ கிட்ட சொல்றாரு. இதுக்கப்புறம் நைட் டைம்ல முசான் உபியாசிக்கு இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு உபியாசிக்கியை தேடி வரான். உபியாசிக்கு முசான் வரதை தெரிஞ்சுக்கிட்டு முசானுக்காக ரொம்ப அதிகமான ட்ராப் வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ஒரு ட்ராப்னால உபியாசிக்கும் அவரோட வைஃப் வந்து இறந்து போயிட்டாங்க. கடைசியா முசான் வந்து எல்லா ட்ராப்லயும் மாட்டிக்கிறான். அப்போ அந்த டைம்ல டமையா வந்து டீமன்ஸ் ஹியூமன்ஸா மாத்திர இன்ஜெக்ஷனை முசானுக்கு போட்டு விட்டுறாங்க. அந்த டைம்ல எல்லா ஹஷிரும் வந்து முசான் அட்டாக் பண்ண வராங்க. அப்போ முசான் சிரிச்சுக்கிட்டு இன்ஃபினிட்டி காஸ்ட்ல ஓபன் பண்றான். எல்லாருமே இன்ஃபினிட்டி காஸ்ட்லுக்குள்ள போறாங்க. இதுல இன்னொசுக்கு தான் சிரிச்சுக்கிட்டே மாசம் உள்ள போறான். ஜெனிட்சு எப்பவுமே இல்லாம ரொம்ப சீரியஸா உள்ள போறான். டான்ஜிரோ ரொம்ப கோவத்தோட உள்ள போறான். இதோட டீமன் ஸ்லேயர் அனிமே வந்து முடிக்கிறாங்க. அடுத்து இன்ஃபினிட்டி காஸ்ட்ல ஆர்க் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்.